2024 மே மாதத்தோட கடைசி பகுதி எண்டிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ ஜூன் மாதத்தோட 1 பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மேச ராசியில் பயிற்சி அடைந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, செவ்வாய் பயிற்சினா என்ன, செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி முயற்சிகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தைரியம், வீரியம், வெற்றிக்கான அதிபதி தான் செவ்வாய். உடல் வலிமை அதிகம் உடையது அமைப்பு கொண்டது செவ்வாய். ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, வலிமை உடையவராக இருக்காரு அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம், மனோ தைரியம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதுலேயும் ரொம்ப வேகமாக போகிறாரு, ரொம்ப வேகமான செயல்பாடு இருக்குது, அதுலேயும் விவேகமாக புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ செவ்வாயோட அனுக்கிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும், அவரோட பெற்ற ஸ்தான பலம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அப்படி வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதரருக்கு காரகர், சகோதர சகோதரிகளுக்கு செவ்வாய் தான் காரகர். தனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ செவ்வாயை வச்சு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும், கூட பிறந்த உறவுகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் என்பவர் ஆளுமை திறன் உடையவர், எதையும் ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. எல்லா ஒரு நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்கள் தான் ஒரு நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இரக்க குணமும் இருக்கும், ஒரு கண்டிப்புடன் கூடிய நிர்வாக ஆளுமை திறன் உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஆமாம், ஒரு பூமி வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். அதே நேரத்தில் பூமி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய நிலமலம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். ஆமாம், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க, அதே போல் கட்டுமான தொழில் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறது, ஒரு கட்டடத்தை கட்டி விற்கிறது, அதே நேரத்தில் கட்டடம் சார்ந்த உபகரணங்களை விற்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீப்பொறி பறக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக்கல் தொழில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் வெல்டிங் ஒர்க் செய்கிறவங்க, இந்த மாதிரி கடுமையான தீப்பொறி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் அதில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரகங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் என்ன ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்தத்துக்கு காரகர், இரத்தத்தின் தன்மைக்கு காரகர் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்டம், உடல் வலிமை, தசை நார்களோட வலிமை, உடலில் இருக்கக்கூடிய வலிமை, சதை பிடிப்பு, நல்லா வலிமை தரக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் தான் காரகராக இருக்கார். அப்போ இரத்த ஓட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய உறவிற்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. செவ்வாய் காரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு குழந்தை பேரு அப்படிங்கிறத ஒரு ஆண் அடைய முடியும். அந்த மாதிரி செவ்வாய் என்பதும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவராக இருக்கார். குழந்தை பேருக்கு, அதாவது வீரியத்திற்கு காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த அளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பேரும் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப காரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தான்.
தான். ஒருத்தருக்கு சொத்து பத்து சேரணும், அதே நேரத்தில் நிலம்பலம் சேரணும், அடுத்து தொழிலில் ஜெயிக்கணும். எடுத்துக்கொண்ட தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல பலத்தில் இருக்கணும், இல்லது செவ்வாய் புத்தி நடக்கணும், செவ்வாய் திசை நடக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஜெயிக்க முடியும். எதிரியை ஜெயிக்கணும்னா கூட செவ்வாய் வலுப்பெறணும். அப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருள் புரிய போகிறாரு. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதற்கு செவ்வாய் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவான விளக்கங்களுடன் உங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 9ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆரம்ப காலத்தில். அப்போ பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட ராசிக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 8ஆம் இடத்து சனி எப்படி இருக்கும்னா மனக்குழப்பம், எதிலும் தெளிவில்லாத ஒரு நிலை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஆமாம், எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னாக்க அந்த விஷயத்தில் தடை தாமதங்கள் வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல் சிந்தனையில் தெளிவில்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, அதே போல் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நினச்ச டைமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, ஓரளவு இப்போ அவங்க மீண்டு வந்துட்டாங்க அந்த 8ஆம் இடத்து அஷ்டமச்சனி பாதிப்பில் இருந்து. பூச நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மீண்டு வந்துட்டாங்க. இப்போ அதிகப்படியான பாதிப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான பாதிப்பில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தை கையாள வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சனி பகவான், 8ஆம் இடத்து சனி. அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கல குடும்பத்தை கொஞ்சம் கெடுக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை உருவாக்குறாரு. கணவன் மனைவி பிரச்சனை, அதே போல் வருமானத்தில் சிறு சிறு தடைகள். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மகிழ்ச்சி குறைபாடு, இப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, பேச்சில் ஒரு தெளிவில்லாத ஒரு அமைப்பை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மூன்றாம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து 3 கூடையவர் இப்போ புதன் எங்கே போயிட்டார், 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யூகத்தை ஏற்படுத்துது. அப்போ வருமானத்தில் இருந்து வந்த தடை நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வருமானத்தில் இருந்து வந்த தடை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு ஒரு அழுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை அனுபவித்தவங்க நீங்கள். கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது ஏது செய்கிறது, ஒரு போதிய வருமானம் இல்லை, அதே நேரத்தில் போகிற இடங்கள்லாம் தடங்கள், வேலை நடக்காத ஒரு அமைப்பு, சூழ்நிலைகளில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பல்வேறு சிக்கல்களை சந்தித்தவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ தடைகள்லாம் கொஞ்சம் மாறி, கொஞ்சம் நல்ல தடைகள்லாம் மாறி முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தைரியம் வீரியம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது. அதே போல் உங்களோட இளைய சகோதரிகளில் இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் மாறி அவங்க
அவங்க உங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தடைப்பட்ட வீட்டு வேலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஆமாம், ஏற்கனவே நிலுவையில் இருந்த வீட்டு பிரச்சனை, இடத்து பிரச்சனை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. 5 யாருன்னு சொல்லப்போனால் 5ஆம் பாக்யாதிபதியை பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாக்யாதிபதி அப்புறம் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் பாக்யாதிபதிவன் 10ல் இருக்கிறதுனாலையும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி இந்த மாதிரி 5லையும் அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு 10லையும் இருக்கிறது என்ன மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி தரும்னா, குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குலத்தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தனக்கு அப்பாவோட தொழிலை திரும்ப எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை, தொழில் அல்லது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நீண்ட நாளாக தொழில் செய்யணும்னு திட்டமிட்டிருந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் குழந்தைகளால் உங்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் அமைய இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 7ஆம் இடத்துல இதுவரை சனி பகவானாக இருந்து தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். கடந்த 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தடை தாமதம், திருமணத்தில் தடை ஏற்படுத்தி இருந்தார் இல்லையா. இப்போ அந்த தடைகள்லாம் குரு பார்வையால் கொஞ்சம் விலகிருச்சு. குரு பார்வையும் குழு பலம் இல்லாமையும் இருந்ததுனால இப்போ குருபலம் பெற்றதுனால என்ன நடக்கும்னா, கடகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தை விட்டு இந்த சனி பகவானால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச கணவன் மனைவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துடலாம். கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வையால் ஏற்பட்டிருக்கு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்பட்டிருக்கு. அப்போ திருமண தடை அப்படிங்கிற விஷயம் நல்லா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருச்சு, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 8இல் சனி இருக்கார் இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. 8ஆம் இடத்து சனி தான் பல்வேறு விதமான பாதிப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பாதிப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகம் பெற்று உங்கள் ராசியிலிருந்து அதை உங்கள் ராசிக்கு கீழே உள்ள, அதாவது கடக ராசிக்கு நேர் 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வக்ரம் பெற்று திரும்ப கீழே வர்றார். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதம் பிரச்சனைகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து உங்கள் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு சந்திரன் சேர்க்கை இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அப்போ தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இணைவால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகமும், அதே போல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபகரமான விஷயங்கள் இருக்கும். உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிற விஷயம், ஆசைகள் நிறைவேறது, அதே நேரத்தில் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, அதே போல் சொத்து பத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அது வருமானமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பிற்பகுதியில் ஏற்படுது.
அதாவது இந்த மாதத்தோட ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே நேரத்தில் புது புது ஒப்பந்தங்கள் கைகூடும். கோர்ட்டு கேஸு நிலுவையில் உள்ள விஷயமெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அதெல்லாம் இருக்குது. மனஸ்தாபங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்தோர் வழிகாட்டுதலில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவர் 3 குடையவராக இருக்கார். 3 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள், ஆசைகள், வெற்றிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுவரை முயற்சி எடுத்த அனைத்துமே பார்த்திங்கன்னா தடை தாமதத்தோட கேது பகவானோட தடையால் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவை அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. யோகமான அமைப்பும் இருக்குது. 2, 3 குடையவர் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிறது அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதே போல் குருவும் சூரியனும் சேர்றாங்க. அப்போ என்ன நடக்குது? 2 குடையவர் சேர்ந்து நிற்கிறதுனால குரு சூரியன் இணைவால் என்ன தடைப்பட்ட காரியங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பொன் பொருளாதாரத்தை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய விஷயமாகவும், குடும்ப உறுப்பினர்களை கவனமாக கையாள வேண்டிய விஷயமாகவும், பேச்சில் கவனமும் தேவைப்படுகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகிறது. ஒரு மிகச்சிறந்த நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா? அப்போ வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிகள் நேரத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானோட பாதிப்பும் குறையும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். மனசில் இனமுடியாத கவலைகள் உங்களை விட்டு விலகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக விரைவாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஒரு ஜிய சாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதே நேரத்தில் ஒரு துல்லியமான பலன்களோட உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகளை செய்யணும், தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது சுப நிகழ்வுகளை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரிகிற டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களோட குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலன்களை நீங்கள் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல ஒரு பெருமகிழ்ச்சி தான். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இனி போக போக நல்ல கிரக மாற்றங்களால் உங்களுக்கு நல்ல கிரகத்தின் மாற்றங்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொடுக்க போகுது. அப்போ அடுத்தடுத்து வர மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இப்போ இந்த பலன்களுடன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆமாம், அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அதே நேரத்தில் இந்த பலன்களை புரிந்து கொள்ள வகையிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். அப்போ வக்ரகதி அடையில் என்ன நடக்கும் அப்படின்னா அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ சனியோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது குருச்சுந்தர வடிவேல். நன்றி, வணக்கம்.